முருகா, என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் இடம் பிடித்த இந்த முருகன் வெகு நேரமாக உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் பிள்ளையே. கால் வலிக்கின்றது, சற்று நான் சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும். மனதில் வைராக்கியம் கொள். தவறு ஏதும் செய்த போது தலை நிமிர்ந்து நெல். உன் லட்சியத்தின் மீது வைராக்கியம் கொள் பிள்ளையே. வெற்றி அடையும் வரை நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொள். உன்னை தூக்கி எறிந்தவர்களின் கண்முன் வாழ வேண்டும் என்று. உன் பயணத்தின் மீது வைராக்கியம் கொள். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களின் கண் முன் வாழ வேண்டும் என்று. நிச்சயம் என் பிள்ளை, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியே வாழ்வாய். நம்பிக்கை துரோகம் நிறைந்த உலகம், யாரையும் நம்பிவிடாதே. நல்லவர் போல் வேஷம் போடுபவர்களும் இங்கு அதிகம். ஒரு மனிதன் நல்லவனாய் வாழ்ந்தால் அவன் கடைசியில் ஏமாற்றப்படுவான். ஏனென்றால் அவனுக்கு நடிக்கவும் தெரியாது, நம்பிக்கை துரோகமும் செய்ய தெரியாது. என்னதான் நல்லவனுக்கு இறைவன் கஷ்டம் கொடுத்தாலும் அவன் உச்சத்தில் அடைவான் என்பது கெட்டவனுக்கு தெரிவதில்லை. நிச்சயம் அவன் உயர்வான், தான் தாழ்வேன் என்று. வாழ்க்கையில் எது நடந்தாலும் பிரச்சனைகளை கண்டு மட்டும் மனம் தளராதே பிள்ளையே. பிரச்சனை வருவது என்பது இயல்பு. தான் பிரச்சனைக்கு போகாமல் இருந்தாலும் சில பிரச்சனைகள் தானே தேடி வரும், அதுவும் இயல்பு. பிரச்சனைகளை கண்டு மனதை வடுவாக்கி விடாதே. உன் மன பாரத்தை போக்க வேண்டும் என்றால் வயல் வெளியில் அல்லது தோப்பு இது போன்ற இடங்களில் அமைதி நிலைத்து இருக்கும். அந்த இடத்திற்கு சென்று உன் மனதை ஒரு நிலையில் வைத்து சற்று அமர்ந்து என்னிடம் பேசு. இல்லை என்றால் தியானம் செய். உன் மன பாரம் குறைவதை நீயே உணர்வாய் பிள்ளையே. போட்டி என்று வந்துவிட்டால் சவால்களில் வெற்றி துணிந்து பயணம் செய். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் நல்லபடியாகவே முடியும். நல்ல முறையில் முடியவில்லை என்றால் சவாலில் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல. சவால்கள் இன்னும் முடியவில்லையே என்று பொருள். நிச்சயம் நீ சவால்களில் வென்று மீட்டு எடுத்து வந்து விடுவாய் பிள்ளையே. உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன். ஓம் முருகா.